ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வல் கொஸ்டின் தான். ஆனா query கொஸ்டின் கிடையாது. நீங்க உங்கள வந்து நான் query எழுத சொல்ல போறதெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் தட். இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டேட்டா இன்ஜினியர் அண்ட் டேட்டா அனலிஸ்ட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டின் கேட்கும்போது சிம்பிளா தெரியும். ஆனா இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் அத இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறேன். இந்த கொஸ்டின நானுமே நெறைய இன்டர்வியூ பேனல்ல நான் இருக்கும்போது நானுமே கேண்டிடேட்ஸ்ட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அதுவும் ஒரு கம்மி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட்ட தான் இத நாங்க கேட்போம். சரி, இவங்க என்ன கேட்கறாங்க? ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு பார்க்கலாம். இன் MySQL ஓகேங்களா? ஸோ இங்க என்ன RDBMS-ஆ வேணா இருக்கலாம் உங்கள கேட்கும்பொழுது. இன் MySQL will the query below always scan the entire table? சரி, query below என்ன query இருக்கு கீழ? select star from table name users அப்படின்னு இருக்கு. லிமிட் 10. ஸோ select star from users limit 10 இது என்ன பண்ணும்? இப்ப என்னோட டேபிள்ல ஒரு 200 ரெக்கார்ட் இருக்குன்னா 10 ரெக்கார்ட மட்டும் காமி அப்படின்னு சொல்றது தான் இந்த select star from limit 10 இல்லையா? சரி, இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா will the query below always scan the entire table? சரி, scan the entire tableனா என்ன? சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டேபிள காமிச்சர்றேன். select count star from users ஓகேங்களா? 200 ரெக்கார்ட் இருக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க சொன்ன query என்ன? select star from users limit 10 இல்லையா? சரி, 10 ரெக்கார்ட் வந்துருச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்ப 200 ரெக்கார்ட வந்து எப்படி நான் லோட் பண்ணேன் அப்படின்னா, லைக் நான் வந்து ஒரு பைத்தான் கோட் எழுதி நான் லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபேக்கர் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து நேமு, இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் நம்மனால ஃபேக்கா கிரியேட் பண்ணிக்க முடியும். அது பைத்தான்ல இருக்கு. ஸோ இந்த கோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுலயே டேபிள் கிரியேஷன் எல்லாமே போட்டு ஒரு 200 ரெக்கார்ட வந்து நீயே வந்து ரேண்டமா இன்சர்ட் பண்ணிருன்னு சொல்லி இது பண்ணிட்டு அது பண்ணிடுச்சு. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து இதே டேபிள கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து ChatGPT கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு 100 ரோ இருக்க மாரி ஒரு இன்சர்ட் கமாண்ட் ரெடி பண்ணி குடுன்னு சொல்லி அது குடுக்கும். அத எடுத்துட்டு வந்து கூட நீங்க பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஃபைன். சரி, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், இமெயில், ஏஜ் கிரியேட்டட் அட் இருக்கு. ஸோ நான் 10 தான் கேட்டேன், 10 குடுத்துருக்கு. இப்ப கொஸ்டின் என்ன தெரியுங்களா? அதாவது நீங்க இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் லிமிட் 10ன்னு போடும் பொழுது, அது 200 ரெக்கார்டையும் படிச்சுட்டு 10 ரெக்கார்ட குடுக்குதா? ஓகே, படிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க ஸ்கேன். ஒரு ரெக்வெஸ்ட் போகுது MySQLனா, அது ஒவ்வொரு ரெக்கார்டா படிக்குது இல்லையா? அதான் ஸ்கேன். ஃபுல் ஸ்கேன்னா மொத்த டேபிளையும் படிக்குதா அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, நான் 10 ரெக்கார்ட் கேட்டா அது ஃபுல் ஸ்கேன் பண்ணி 10 ரெக்கார்ட குடுக்குமான்னு கேட்கறாங்க. அதாவது நான் வந்து லிமிட் 10ன்னு போட்டு ரன் பண்ணேன்னா 200 ரெக்கார்டையும் படிச்சுட்டு அதிலிருந்து 10 குடுக்குமா? இல்ல ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட படிச்சோனே இந்தா 10 அப்படின்னு சொல்லி குடுத்துருமா? அதாவது 190 ரெக்கார்ட படிக்காம வெறும் 10 ரெக்கார்ட மட்டும் ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட மட்டும் படிச்சு குடுத்துருமா? அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. பட் இந்த அவுட்புட்ல உங்களுக்கு 10 ரெக்கார்டு தான் இருக்கு. இத வச்சு நீங்க டிசைட் பண்ண முடியாது. அது 200 படிச்சு 10 டிஸ்ப்ளே பண்ணுச்சா, இல்ல ஃபர்ஸ்ட் 10 எடுத்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுச்சான்னு நமக்கு தெரியாது. சரி, அத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியோட பிளான் தெரியணும். அதாவது இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு இந்த கொரிய நம்ம ரன் பண்ணா பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியணும். ஒவ்வொரு கொரிக்கும் பின்னாடி எக்ஸிகியூஷன் பிளான்னு ஒண்ணு கிரியேட் ஆகும். அத நீங்க பார்க்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட 9 ஹவர் SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ்லயும் நான் இத வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த 9 ஹவர் SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவும் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அங்கேயே இந்த JDBC கோடெல்லாம் எப்படி ரன் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க இந்த கோடையும் நீங்க ரன் பண்ணிக்கலாம். என்னோட பைத்தான் மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ்லயும் நான் JDBC அதாவது இந்த மாரி ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பைத்தான் கனெக்டிவிட்டி. ஓகே. ஸோ வென் இட் கம்ஸ் டூ பைத்தான் இட் இஸ் பைத்தான் கனெக்டிவிட்டி. JDBC கிடையாது. JDBCனா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இது வந்து பைத்தான் கனெக்டிவிட்டி. ஓகே. இது என்னோட SQL மாஸ்டர் கோர்ஸ்லயும் இருக்கும், பைத்தான் மாஸ்டர் கோர்ஸ்லயும் இருக்கும். ஸோ 2ஓட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இன்னும் அந்த மாஸ்டர் கோர்ஸ் பார்க்கலீன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பிளைன் அனலைஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிளைன் அனலைஸ் வந்து ஆரக்கிள்லயும் சப்போர்ட் ஆகும். அதே மாரி வந்து MySQLலயும் சப்போர்ட் ஆகும். ஹைவ்னு ஒரு கொரி இன்ஜின் இருக்கு ஹடூப்ல, அங்கேயும் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிளைன் அனலைஸ் அப்புறம் அந்த கொரி அப்படியே போடுங்க. செலக்ட் என்ன கொரியோ அந்த கொரி ஃப்ரம் யூசர்ஸ் லிமிட் 10. ஓகே. ஸோ இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த அவுட்புட் வராது. அதுக்கு பதிலா கொரி பிளான் வரும். இங்க பார்த்தீங்களா? கொரி பிளான் வந்துருச்சு. ஸோ இதுல என்னன்னா, லிமிட் 10 ஃபர்ஸ்ட் லிமிட் 10 நம்ம லிமிட் யூஸ் பண்ணனால லிமிட் வருது. லிமிட் வந்து 10 ரோஸ் நம்ம வந்து லிமிட்ல அது மொத்தமா அது நமக்கு குடுத்தது 10 ரோஸ். அதுக்கு யூஸ் ஆன காஸ்ட் வந்து 20.2 இது காஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெனரலா நம்ம வந்து டேட்டாபேஸ் பொறுத்தவரைக்கும், அதுவும் கிளவுட்ல இருக்கிற டேட்டாபேஸ பொறுத்தவரைக்கும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு செலக்ட் அடிக்கிறதுக்கு, ஒவ்வொரு ரெக்கார்ட ரீட் பண்றதுக்கும் காசு போகும். அதனாலலாம் தான் சொல்லுவாங்க, நீங்க வந்து சும்மா வந்து லிமிட்லாம் போடாம ஜஸ்ட் செலக்ட்ன்னு போட்டு விளையாடாதீங்க
அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ப்ராப்பரான ஒரு வேர் கண்டிஷன் போடாம விளையாடாதீங்க. ஏன்னா அவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஓகே. அத பத்தி நான் திரும்பவும் பேசுறேன். ஸோ இப்ப இதுல வந்து ரோஸ் வந்து 10 தான். அப்ப அது அது அதுகிட்ட இருந்தது. ஏன்னா லிமிட்டே நீங்க 10 தான் போட்டிருக்கீங்க. ஸோ 10 தான் அத படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து மொத்தமா ரோஸ் 10 அண்ட் ஆக்சுவல் டைம் டேக்கன் 1.19 செகண்ட்ல ஆரம்பிச்சு 1.19 செகண்ட்லயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரோஸ் வந்து 10 அது வந்து ரீட் பண்ணி குடுத்தது. லூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் தான் லூப் பண்ணியிருக்கு. அடுத்து டேபிள் ஸ்கேன் எவ்வளோ எடுத்திருக்குன்னு பார்க்கலாமா? அதுவும் காஸ்ட் சேம் தான். ஸோ என்ன சொல்லுதுன்னா, 200 ரோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லுது. அது படிக்கல. 200 ரோவையும் போய் அது படிக்கல. என்கிட்ட 200 ரோ இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னா, 0.932 செகண்ட்ல ஆரம்பிச்சு 0.938 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருச்சு. ஸோ ரோஸ் வந்து எத்தன ப்ராசஸ் பண்ணியிருக்கு, அதாவது படிச்சிருக்குன்னா 10 தான் படிச்சிருக்கு. அப்ப 200யும் அது படிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் 10 படிச்சு உங்கள்ட்ட எடுத்துட்டு வந்து குடுத்துருச்சு. அப்ப MySQL பொறுத்தவரைக்கும் லிமிட்ன்னு நான் போட்டேன்னா, லிமிட் 10ஓ, லிமிட் 20ஓ போட்டேன்னா, அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 10 ரெக்கார்டையோ, இல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 20 ரெக்கார்டையோ படிச்சு குடுத்துருங்கிறது தான் அர்த்தம். அது ஃபுல் டேபிள் ஸ்கேன் பண்ணாது. ஸோ இதுதான் இங்க அவங்க கேட்ட கொஸ்டின். இன் MySQL will the query below always scan the entire table-ஆ இல்ல ஃபுல் ஸ்கேனான்னு கேட்பாங்க. நோ. இப்போ இத நீங்க நோன்னு சொன்னீங்கன்னா ஏன்? எதனால? எதனால அது ஃபுல் டேபிள் ஸ்கேன் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ இதெல்லாம் தான் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டஸ் MySQL do a full table scan here? நோ. பண்ணாது. தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ வில் இட் ஸ்டாப் ஆஃப்டர் ஃபெட்சிங் 10 ரோஸ்? 10 ரோஸ் ஃபெட்ச் பண்ணோனே ஸ்டாப் ஆயிருமா? அது அதுக்கு அடுத்து படிக்காதானா? படிக்காது. ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஸ் த டேட்டா ப்ராசஸ்டு சீக்வென்ஷியல் ஆர் பேரலல்? இப்போ MySQLக்கு நம்ம லிமிட் 10 வச்சு ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறோம். அது வந்து எப்படி வந்து அத ப்ராசஸ் பண்ணுதுன்னு கேட்கறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க MySQL பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுங்களா பண்ணும்? இப்போ MySQLல வந்து நான் வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்கு. 1, 2, 3, 4, 5 அப்படியே வந்து ஒரு 200 ரெக்கார்ட் இருக்கு. ஒரு ரெக்வெஸ்ட் MySQL டேட்டாபேஸ்க்கு போச்சுன்னா, அது எப்படி தெரியுங்களா படிக்கும்? ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட படிக்கும். அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5 அப்படிதான் படிக்கும். ஒன் பை ஒன்னா தான் படிக்கும். அதனால தான் அத சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். இது வந்து ஃபுல் டேபிள் ஸ்கேன் பண்ணாதுன்னா ஏன் பண்ணாது? அதுக்கு தான் இந்த ஆன்சர். ஏன்னா MySQL சீக்வென்ஷியலா ரீட் பண்ணும். அதனால அது ஃபர்ஸ்ட் 10 ரீட் பண்ணோனே 10 நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி குடுத்துரும். ஸோ டேட்டா ப்ராசஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு MySQL இஸ் சீக்வென்ஷியல். பேரலல் கிடையாது. சரி பேரலல்லாம் யார் பண்ணுவா? அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த கொஸ்டின பார்க்கலாம். ஹவ் இஸ் திஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் காலம்னர் டேட்டாபேஸ் லைக் BigQuery? சரி, BigQueryங்கிறது கூகுள் கிளவுட்ல இருக்கிற ஒரு query engine. ஆனா அது வந்து ஒரு காலம்னர் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி கௌதம், காலம்னர் டேட்டாபேஸ்னா என்ன? ஓகே. இப்ப அதுக்கு நம்ம வரலாம். சரி. ஸோ நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் மேஜர் டேட்டாபேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ரோ ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோ ஓரியன்டட். இன்னொன்னு வந்து காலம் ஓரியன்டட். இது வந்து எப்படி வந்து டேட்டா வந்து டிஸ்க்ல வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது தான் இத குறிக்கும். ஓகேங்களா? ஸோ ரோவா ஸ்டோர் ஆகுமா? காலமா ஸ்டோர் ஆகுமா? அப்படிங்கிறது தான். இப்போ MySQLலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ரோ ஓரியன்டட் டேட்டா ஸ்டோர். அப்படிதான் ஸ்டோர் பண்ணும். இப்போ ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 கௌதம், ஏஜ் வந்து 33, இருக்கிறது வந்து சென்னை. ஓகேங்களா? அடுத்து 2 குமார். ஸோ குமாருக்கு ஏஜ் வந்து 25. ஸோ ஈரோடு. ஸோ இப்ப இந்த மாரி வந்து ரோ. அது எப்படி ரோவானா இப்படி ஸ்டோர் ஆகும். இது கம்ப்ளீட்டா பிரிக்க முடியாது. இந்த 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 இதுல வந்து சீரியல் நம்பர பிரிச்சு ஸ்டோர் பண்ணலாம். கௌதம தனியா ஸ்டோர் பண்ணலாம். நேமத்த அப்படியெல்லாம் இல்ல. அது அப்படியே ஒரு பிளாக்கா, ஒரு ரோ பிளாக்கா அப்படியே டிஸ்க்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு கொரி எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். செலக்ட் நேம் ஃப்ரம் யூசர் அப்படின்னு நீங்க வந்து செலக்ட் பண்றீங்கன்னா, இது எல்லாமே வந்து கொரி டிசைன் பேட்டர்ன், சிஸ்டம் டிசைன் அதுலயும் இதெல்லாம் வருங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? 5 காலம் 1, 2, 3, 4 காலம்ல நேம் மட்டும் தான் செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ரீட் எப்படி தெரியுங்களா போகும்? இது MySQLல போயிட்டு ஃபர்ஸ்ட் 1 படிக்கும். 1 படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கௌதம படிச்சுட்டு, அப்புறம் 33 படிச்சுட்டு, அப்புறம் சென்னைய படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதிலிருந்து கௌதம் எடுத்து வெளியில குடுக்கும். ஸோ அது மொத்த ரோவையும் ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ காலம் லெவல்ல ஃபெட்ச் பண்றதுக்கு எல்லாமே ரோ ஓரியன்டட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்ட்டிகுலர் காலம் லெவல் அக்ரிகேஷன் பண்றதெல்லாம் ரோ ஓரியன்டட் டேட்டா ஸ்டோர்ல கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஏன்னா அது மொத்த ரோவையும் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அந்த காலம வெளியில எடுக்கும். ஓகே. சரி. இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு தான் காலம் ஓரியன்டட் டேட்டா ஸ்டோர்ன்னு கொண்டு வந்தாங்க. அதுலயும் அகைன் அதே SQL தான். இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்கேயே BigQueryன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதெல்லாம் காலம்னர். இது வந்து கூகுள் GCPல கூகுள் கிளவுட்ல இருக்கு. அதே மாரி AWSல ஒண்ணு இருக்கு. ரெட்ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து SQL கொரி இன்ஜின் தான். ஆனா அது AWSல. அதே மாரி நம்ம Hadoopல ஒண்ணு இருக்கு. ஹைவ். இதெல்லாம் காலம்னர் டேட்டா ஸ்டோர். இப்ப இதுவே 1 கௌதம் 33 சென்னை. இங்க எப்படி தெரியுங்களா ஸ்டோர் ஆகும்? அதே மாரி 2 குமாரும் போட்டுக்கிறேன். குமார் 25
ஈரோடு. இது இங்க எப்படி தெரியுங்களா ஸ்டோர் ஆகும்? இப்படி ஸ்டோர் ஆகும். அந்த பிசிக்கலாவே பிளாக் பை பிளாக் காலமா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதே செலக்ட் நேம் ஃப்ரம் யூசர் பிக்வெரிலயோ, இல்ல ரெட்ஷிஃப்ட்லயோ, இல்ல ஹைவ்லயோ போட்டேன்னா, டைரக்ட்டா வரும். இந்த காலம் எடுக்கும். கௌதமையும், குமாரையும் படிச்சு குடுத்துட்டு போயிரும். அவ்வளதான். ஸோ இதுதான் காலம்னர் டேட்டா ஸ்டோர். அதே மாரி காலம்னர் டேட்டா ஸ்டோரான பிக்வெரி ஆகட்டும், ரெட்ஷிஃப்ட் ஆகட்டும், இது எல்லாமே உங்களோட ரீட் வந்து பேரலலா நடக்கும். அதாவது இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ட்ல இருந்து இந்த வருது MySQLக்கு ஃபர்ஸ்ட் அது இந்த ரோவ பார்க்கும். அதுல எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி கௌதம் எடுக்கும். அடுத்து 2வதுக்கு போகும். எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி குமார வெளில எடுக்கும். இப்படி தானே எடுக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸோ பிக்வெரியோ இல்ல ரெட்ஷிஃப்ட்டோ ஹைவ்லயோ ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அது மல்டிபிளா பிரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரெக்வெஸ்ட் போய் கௌதம ரீட் பண்ணும். ஒரு ரெக்வெஸ்ட் குமார ரீட் பண்ணும். பேரலலா அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட் போய் அடுத்து ஒரு 4 ரெக்கார்ட சேர்த்து ரீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேரலலா ரீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பிக்வெரி, ரெட்ஷிஃப்ட், இந்த ஹைவ் மாரி இந்த காலம்னர் கொரி என்ஜின் பேரலல் ரீட் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கொரி என்ஜின்ஸ்ல எல்லாத்துலயும் நீங்க லிமிட் குடுத்திருந்தாலும் ஃபுல் ஸ்கேன் நடக்கும். ஸோ ஈவன் இப்ப நீங்க பிக்வெரில போயிட்டு கௌதம் சொன்னாரே MySQLல வந்து லிமிட் போட்டு 10 போட்டா ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட் தான் ரீட் பண்ணும். அப்ப பிக்வெரிலயும் அப்படிதானன்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா, லிமிட் 10 எடுத்துட்டு வந்து குடுத்துரும். ஆனா ஃபுல் டேபிள் ஸ்கேன் பண்ணிடும். அப்ப அதுக்கேத்த மாரி காச வந்து பிக்வெரி கூகுள் கிளவுட் சார்ஜ் பண்ணிருவாங்க. அப்ப வந்து சார்ஜ் பண்ணிருவாங்கன்னா, அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் தானே அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு இன்னும் நெறைய அட்வான்டேஜஸ் கிளவுட் போறனால நமக்கு கிடைக்குது. ஸோ பே ஃபார் வாட் யூ யூஸ் அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் அதே மாரி ஸ்கேலபிலிட்டி பேக்கிரவுண்ட்ல வந்து மாஸ்டர் சர்வர்லெஸ் ஆர்க்கிடெக்சர். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ இது மாரி நெறைய விஷயங்களும் நம்ம குடுக்கும். ஸோ அவங்க காஸ்ட் எல்லாமே இது இப்படி இப்படி பண்ணா இப்படி இப்படி நாங்க பண்ணிருவோங்கிறத சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்துட்டு நம்ம வி ஹேவ் டூ கிரியேட் தட் பெஸ்ட் பிராக்டிஸ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல வந்து நான் வந்து லிமிட் 10ன்னு குடுத்தாலும் ஃபுல் டேபிள் ஸ்கேன் ஆயிரும். அப்போ நம்ம இப்ப பிக்வெரி மாரி டேட்டாபேஸ்ல அப்புறம் எப்படித்தான் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்றதுன்னா, நம்ம ஃபில்டர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன். ஸோ பார்ட்டிஷன்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். பட் நான் அத அப்கமிங் வீடியோல நான் எடுக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வியூ கொஸ்டினுக்கு நம்ம இந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தா போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்ட்ட கேட்டாலாம் சொல்லிருவாங்க. பட் அவங்களுக்குமே என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்போ வந்து அவங்க MySQL படிச்சிருந்தாங்க அப்படின்னா, பிக்வெரி, ரெட்ஷிஃப்ட்லாம் என்னன்னே தெரியலீன்னா, ஈவன் அவங்களே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அங்கேயுமே வந்து இல்ல லிமிட் 10 போட்டா ஃபுல் ஸ்கேன் பண்ணாதுன்னு சொல்லிருவாங்க. இல்ல பிக்வெரி, ரெட்ஷிஃப்ட்ல வொர்க் பண்ணவங்களுக்கு இந்த கொஸ்டின MySQLல கேட்டோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல, இல்ல லிமிட் 10 போட்டா ஃபுல் ஸ்கேன் அடிக்கும். ஆனா MySQLல அப்படி அடிக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்குமே தப்பாக வாய்ப்பு இருக்கு. பட் இது என்னன்னா 2மே வொர்க் பண்ணியிருக்கணும். அதாவது ரோ ஓரியன்டட் RDBMS மாரி டேட்டாபேஸஸையும் வொர்க் பண்ணியிருக்கணும். காலம்னர் டேட்டா ஸ்டோர் மாரியான பிக்வெரி, ஹைவ் மாரி கொரி என்ஜின்ஸையும் வொர்க் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஓகேங்களா? பட் இப்ப தான் உங்களுக்கும் புரிஞ்சிருச்சே, ரைட்? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாரி சினாரியோ பேஸ்டு, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இதெல்லாம் நிஜமா நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா, இத வந்து உங்க ப்ராஜெக்ட்ல கூட நீங்க ஆட் பண்ணி இத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்கள பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் இதெல்லாம் புடிச்சிருக்கு அப்படின்னா, எஸ் வி நீட் சம்திங் லைக் திஸ் இல்ல அந்த மாரி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் இந்த மாரி கொஸ்டின்ஸா நான் உங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு தெரிஞ்சுக்குவேன். ஓகே இவங்களுக்கெல்லாம் இது பிடிக்குது. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி என்னோட சேனல்ல 20 மணி நேரத்துக்கு பிக் டேட்டா வீடியோ மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு. 12 ஹார்ஸ் பைதான் மாஸ்டர் கோர்ஸ், 9 ஹார்ஸ் SQL மாஸ்டர் கோர்ஸ், 4 ஹார்ஸ்க்கு லினக்ஸ் மாஸ்டர் கோர்ஸ்னு எல்லாமே அவைலபிளா இருக்கு. போய் பாருங்க. அண்ட் நீங்க பார்க்குற மாஸ்டர் கோர்ஸ் இல்ல நீங்க பார்க்குற என்னோட வீடியோஸ்ல ஒரு விஷயம் உங்களுக்கு படிச்சு புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃபீட்பேக் எழுதி அத வந்து LinkedInல போஸ்ட்டா போட்டு என்ன டாக் பண்ணுங்க. ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் குடுக்குறேன் பை கமெண்டிங் இட் ஆர் ரீபோஸ்டிங் இட். ஸோ என்ட்ட வந்து ஒரு 70K ஃபாலோவர்ஸ் என் LinkedInல இருக்காங்க. ஸோ உங்க ப்ரொஃபைலும் வந்து ரீச் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மாரி நான் நெறைய குட்டி, குட்டி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். நெறைய புக்ஸ தங்கிலீஷ்ல சிஸ்டம் டிசைன் இன் தங்கிலீஷ் எல்லாம் எழுதியிருக்கேன். அதே மாரி SQL இன் தங்கிலீஷ் எல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாரி ஈஸியா சொல்லிக் குடுக்குறதுக்கு உங்களுக்கு நான் இருக்கேன்.